தேர்தல் முடிந்து ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. தமிழ்நாடு மொத்தமாக விசில் ஊதி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. டிவிகே 108 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று இருக்குது. ஆட்சி அமைப்பதற்கு இன்னொரு 10 சீட் இருந்தா போதும். கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ திமுக, அதிமுக ரெண்டில் வெற்றி 11 சீட்டு வேணும். இப்போ அவங்கள இருந்து எடுத்து கொண்டு வர்றது அதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அநேகமாக காங்கிரஸ் தயாராகி விட்டது என்றும் தகவல்கள் வருது. இப்போ இந்த கூட்டணி ஆட்சி இது ஒரு புதுசான ஒரு இது உருவாக போகுது. எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவின் வெற்றி மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு அப்படின்னு இந்த ப்ரூடா விட்டுட்டு பூமர் மாதிரி அப்படி கடந்து போக நான் விரும்பல. இல்ல அப்படி அண்ணா வரைக்கும் அப்படிதானே சொல்றாங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. மக்கள் அப்படி பார்த்தா 2014 இருந்து 2024 வரைக்கும் மோடிக்கு மக்கள் போட்டிருக்காங்க. அந்த மக்களை நீங்க ஆதரிக்கிறீங்களா? விமர்சிப்பீங்களா? விமர்சிக்கதான் செய்யறோம். அதே போல தாவேகாவுக்கு மக்கள் போட்டிருக்கிறது, ஓட்டு போட்டிருக்கிறது தப்பு. எதுக்காக போட்டாங்க, ஏன் போட்டாங்க, என்ன அவங்க வந்து இழந்துட்டாங்க இந்த ஆட்சியில, இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? இல்ல அவங்கதான் ஓப்பனா சொல்றாங்களே, இங்க பெண்கள் பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி அவங்க ஊழல் இருக்குது, இதெல்லாம் சொல்றாங்களே. ஆமா, நீங்க சொன்ன போல நேத்து ஒரு பெண்மணி ஹோட்டல்ல வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு போகல, ஏன்னா லீவு கிடைக்கலன்னு சொன்னாங்க. சரி, யாருக்கு போட்டிருப்பீங்கன்னா நான் விசிலுக்கு தான் போட்டிருப்பேன்னாங்க. ஏன் போடுவீங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்தா எல்லாம் செய்வார்ல, நல்லா செய்வார்ல அப்படின்னாங்க. சரி, இப்போ ஸ்டாலின் தான் செய்யறாரு, எல்லாம் பஸ்ஸில் உங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் நீங்கள் போகலாம், 1000 ரூபா உரிமை தொகை, இது மாதிரிலாம் இருக்காமல் அவரும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்க, பெண்கள் வந்து ரேப்பு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு செக்யூரிட்டி இல்லை. நீங்களே வேலை பார்க்குறீங்களே, நீங்கள் வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, தினமும் வந்து போயிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிறகு பதில் இல்லை. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், விஜய் தரப்பு மூலமாக அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் மூலமாக என்னென்ன கருத்துக்கள் பொது புத்தியில் கொண்டு போகப்பட்டிருக்குதோ அது அவங்கள்ட்ட இருக்கு. அதை கொஞ்சம் அலசி சீர்தூக்கி அப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் வந்து அவங்கள்ட்ட இல்லை.